அல்லாஹ்ட இல்லம் இந்த மஸ்ஜித ஒரு ஆளுட கையில கொடுக்கிறதா இருந்தா இதை விட அமேல் மிச்சமா? குர்ஆன் சொல்லுது, நாங்க அந்த ஆயத்துக்களை பல தடவை கேட்டு இருக்கிறோம். அவர்கள் மார்க்கத்தோடு சம்பந்தம் உள்ளவர்களா இருக்கணும், பள்ளியோடு தொடர்புடையவர்களா இருக்கணும், ஈமான் உள்ளவரா இருக்கணும், ரப்ப மட்டும் பயப்படுறவரா இருக்கணும். இதெல்லாம் வச்சுதான் கையில கொடுக்கணும். ஏன் அல்லாஹ் இவ்வளவு சொல்லுகிறான்? ஏனென்றா இங்க வாரவங்க செய்ய வேண்டிய வேலை அவ்வளவு பெருசி. சாதாரணமா நாங்க நினைக்கிற மாதிரி இந்த 4 செவர்களுக்குள்ளால் உள்ள வேலைகள் மட்டும் இல்ல ஒரு நிர்வாகத்தினுடைய வேலை. அவங்கட வேலை நிறைய இருக்குது. எல்லாராலையும் இதை செய்யலாம். இதனால தான் அல்லாஹ் சில தகுதி சொல்லி இருக்கிறான். இப்படியானவங்களை மட்டும் நீங்க முன்னுக்காக்குங்க. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க ஒரு பொதுமகனாக இருந்து எங்கட பள்ளி வாயலை நிர்வாகம் செய்வதற்கு தகுதியானவர்களைத்தான் முன்னுக்கு அனுப்பணும். இவரால இந்த பள்ளி வாயலை நிர்வாகம் செய்ய முடியுமா? அதற்குரிய ஆற்றல் இவரிடம் இருக்கிறதா? வேறொரு ஊர்ல ஒரு பள்ளி அவர் நிர்வாகம் செய்யறதுக்கு தகுதியானவரா இருக்கேலும். ஊருக்கு ஊரு தகுதி வித்தியாசமாகும், கிராமத்துக்கு கிராமம் வித்தியாசப்படும். ஒரு ஊரிலே நிர்வாகம் செய்திருக்கிறேன் என்பதனால் எல்லா ஊரிலும் நிர்வாகம் செய்யும் திறமையுள்ளவராக ஆக முடியாது. நான் எந்த இடத்துக்கு ஒரு நிர்வாகியை நியமிக்க போகிறோமோ அந்த இடத்திற்கு இவர் தகுதியானவரா? இந்த காலத்தில் உள்ள சவால்களுக்கு இவரால் முகம் கொடுக்க முடியுமா? இந்த நாட்டில் எங்கட பள்ளிக்கு எப்படியான சவால்கள் வரும், என்ன பிரச்சனைகள் வரும், என்னென்ன நேரத்தில் எப்படி முகம் கொடுக்கணும், இதை இவரால் செய்ய முடியுமா என்பதை ஊர் மக்களாகிய நாம் விளங்கி அவர்களை பொறுப்புக்கு முன்னுக்காக்கணும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாரு தகுதி இல்லாதவர்களா இருக்கிறாங்களோ இவரால செய்ய ஏலா என்று எங்களுக்கு விளங்கிரும்டா, அவங்களை நாங்க முன்னுக்காக்குவோம் என்றா நாங்க இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு செய்கின்ற மிகப்பெரிய அநியாயமாக மாறும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட சுய லாபத்துக்காக அவர் வந்தா எங்களுக்கு சார்பா இருப்பாரு, இவர் வந்தா இதை சாதிச்சு கொள்ளலாம், இந்த நிர்வாகம் வந்தா எங்களுக்கு நினைக்கிற மாதிரி இதெல்லாம் செய்யலாது, அதனால எப்படியாவது இவரை உள்ளுக்காக்கிக்கணும், இவரை உள்ளுக்கு போடணும் அப்படின்ற சுயநலத்துக்காக தகுதி இல்லாதவர்களை தகுதியுள்ளவர்களாக நாங்க முன்மொழிவோம் என்றால் நாங்க மிகப்பெரிய அநியாயக்காரர்கள். தகுதி இல்லண்டா தகுதி இல்லை என்று சொல்லணும். وَإِن تَلْوُوا أَوْ تُعْرِضُوا فَإِنَّ اللَّهَ كَانَ بِمَا تَعْمَلُونَ خَبِيرٌ. ஷஹாதத் சாட்சி சொல்லுவதை சொல்லாமல் இருப்பதும் குற்றம், மாற்றி சொல்லுவதும் குற்றம். எங்களுக்கு என்னத்துக்கு இதெல்லாம்? وَلَا تَكْتُمُوا الشَّهَادَةَ وَمَن يَكْتُمْهَا فَإِنَّهُ آثِمٌ قَلْبُهُ. எங்கள் அநேகமான பேர் இருக்கிறோம், நாங்க இந்த நிர்வாக கூட்டங்களுக்கு எல்லாம் வாரல்ல, பொது கூட்டங்களுக்கு வாரல்ல, யாராவது நிர்வாகம் செய்யுங்க, யாரு தலைவராகினாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்ல. நிர்வாக மீட்டிங் இருக்கிறதே அநேகமான பேருக்கு தெரியா சில ஊர்கள்ல. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எங்கட உள்ளத்துல போடுற அமானிதம் அது முறையான இடத்தில் நாம் அதனை எத்தி வைக்க வேண்டும். அந்த சாட்சியை மறைக்க கூடாது, பாவம் செய்தவர்களாக மாறிவிடுவோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால எங்கட சுய லாபத்துக்காக தகுதி இல்லாதவர்களை தகுதியுள்ளவர்களாக நாம் சொல்லக்கூடாது. ஒவ்வொரு ஊர்கள்ல ஒவ்வொரு முறை இருக்குது. நாங்க ஓட் பண்றதா இருந்தாலும் சரி, அல்லது நான் இன்னாரை பிரேரிக்கிறேன் அல்லது ஆமோதிக்கிறேன், ஏதாவது ஒரு வார்த்தையால் தகுதி இல்லாதவர்களை முன்னுக்காக்கிடுவோம் என்றா அவரால் நடக்கிற முழு பிழைக்கும் நாம் ரப்பிடத்திலே குற்றம் பிடிக்கப்படுவோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாரவங்க பல நோக்கத்தில் வர பார்ப்பாங்க. ஒரு ஆள் சொல்றாரு,
என்னால வரையலா, என்ன முன்னுக்காக்க வானம், அப்படியானவர்களை கண்ணியத்துக்காக கௌரவத்துக்காக நீங்க பேருக்கு இருங்க, அப்படியெல்லாம் முன்னுக்காக தேவையில்ல. அப்படி முன்னுக்காக்கி நாங்க ஒரு இடத்தை வீணாக்க தேவையில்ல. நிர்வாகம் என்றது ஒரு பேருக்கு கௌரவத்துக்கு கண்ணியத்துக்கு இருக்கிற இடம் இல்லை. இது இங்க வந்தா வேலை செய்யணும், வேலை செய்யறதா இருந்தாதான் இங்க வரணும். இன்னைக்கு சிலர் நிர்வாகத்துக்கு வராங்க, என் பேரை போட்டு வச்சு கொள்ளுங்க, 7 மண்டா அப்பப்ப வாரேன். இப்படி ஒரு நிர்வாகம் தேவையில்ல. எப்பயாவது மசூராக்கு கூப்பிடுங்க, 7 மண்டா வந்துட்டு போறேன். இப்படி ஒரு நிர்வாகி தேவையில்ல. நான் நிர்வாகியாக என்ற பேர் பதியப்படுகிறதா, நான் முழுமையாக என்ன அர்ப்பணிச்சு வேலை செய்ய முடியுமா இருந்தாதான் நான் அங்க வரணும், இல்லண்டா ஒதுங்கிடணும். பேருக்கு இது ஒரு பட்டம் இல்ல. எங்கட பேருக்கு முன்னால இவர் தலைவர் அல்ஹாஜ் இன்னார், இந்த பள்ளி வாயிலின் தலைவர், முன்னாலும் பின்னாலும் போன்ற ஒரு பதவி அல்ல. இது மன்சப் அல்ல, இது ஒரு மஸ்ஊலியத். என்னைக்கு எங்கட கையில பொறுப்பு கிடைக்குதோ அன்றைக்கு நாங்க முழு ஊருக்கும் பொறுப்புதாரிகள். ஏண்ட மனைவியை பத்தி, ஏண்ட 3 குழந்தைகளை பற்றி என்னிடம் கேள்வி இருக்குது. ஆனா நான் ஊருக்கு பொறுப்புதாரியாகினா ஊரில் உள்ள 1000 பேருக்கும் நான் பொறுப்புதாரி. இது வெறும் பட்டம் அல்ல. போட்டு வைங்க என்ற பேரை, 7 முண்டா வாரேன். சின்ன சின்ன என்னமாவது வேலை இருந்தா சொல்லுங்க, 7 முண்டா பார்த்து செஞ்சுதாரே. டைம் கிடைக்கிற என்ன டைமுக்கு நான் உங்களோட வந்து சேர்ந்து கொள்றேன் என்று சொல்றதுக்குரிய ஒரு ஜமாஅத் இல்ல நிர்வாகம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, 7 இருந்தா மட்டும்தான் முன்னுக்காகணும். 7 சொல்றவங்களை மட்டும்தான் முன்னுக்காக்கணும். சிலர் தகுதி இருந்து கொண்டு பின்னுக்காக பார்ப்பாங்க. அவரால செய்ய முடியும், ஆனா அவர் ஓரமாக பார்ப்பாரு. அவரை ஓரமாக விடக்கூடாது. ஏண்டா தகுதி உள்ளவர்கள் ஓரமாகினா தகுதி இல்லாதவர்கள் வந்துடுவாங்க. அதனால தகுதி உள்ளவர்களை ஊர் மக்கள் அனைவருமாக சேர்ந்து நாங்க அவங்கள முன்னுக்காக்கணும். சிலர் வருவாங்க, எங்கட கையில ஒரு தடவை தந்து பாருங்களே, நாங்களும் செஞ்சு பார்க்கிறோம். இது செஞ்சு பார்க்கிற இடம் இல்ல. நான் செஞ்சு பார்க்கிறோம், சரி வரலண்டா விட்டுட்டு போறதுக்கு அப்படியான ஒரு இடம் இல்லை. இது ரப்புடைய வீடு. இங்க விளையாடலாம், இங்க விளையாடலாம். இங்க வாரதுக்கு முன்னால முதலாவது எங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்கணும். என்னால செய்யலாம், அப்படியானவங்களை தான் நாங்க முன்னுக்காக்கணும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எங்கட சுயலாபத்துக்காகவும் நாங்க யாரையும் முன்னுக்காக்கிடப்படாது. அதே நேரம் யாரும் சான்ஸ் பார்க்க வாராங்க, ஏதாவது வேறு உலக ஆதாயங்களை எதிர்பார்த்து இதுக்குள்ள வாராங்க, அவங்களுக்கு சார்பாகவும் நாங்க நின்றப்படாது. அப்படியானவர்களை முன்னுக்காக்கினா ஒரு நாளும் ஊர்ல கயிறு உண்டாகாது, நலவு உண்டாகாது. நாளுக்கு நாள் ஊர்ல பின்னடைவதான் நாங்க பார்க்க வேண்டியிருக்கும். இங்க வாரவங்க வக்ஃப் சொத்துக்களை பாதுகாக்க முடியுமானவர்களைத்தான் முன்னுக்கு தள்ளணும். பள்ளி வாயல்கள், அதுல இருக்கிற ஒவ்வொன்றும், பள்ளி வாயல்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுக்கு ஒப்படைக்கப்பட்டவைகள். பள்ளி வாயல்களுக்கு இருக்கிற சொத்துகள் பாதுகாக்கப்படணும். நிர்வாகம் இருக்கிறாங்க, நிர்வாகத்துக்கு வரப்பாக்குறாங்க. ஆனா வார நிர்வாகமோ ஈக்கிற நிர்வாகமோ இவங்க பள்ளியை பாதுகாக்க தயார் இல்ல. இவங்க பள்ளிக்கு இந்த கடை இருக்குது, அந்த கடையை பாதுகாக்க தயார் இல்ல. பள்ளிக்கு ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டை பாதுகாக்க தயார் இல்ல. இல்ல அவரோட பேசலாம். அவர் 30 வருஷத்துக்கு முன்னால எழுதப்பட்ட அதே கூலியில இன்னமும் இருக்கிறார். 2000 ரூபாய் 5000 ரூபாய் கூலியை கொடுத்து கொண்டு அவர் இன்னும் ஒரு ஆளுக்கு கூலிக்கு கொடுத்திருக்கிறார். அவர் அந்த கடையை வச்சு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறார். இத பேசுங்களேண்டா, இல்ல அவரோட பேசலாம். இது எங்கட சொத்து இல்ல, நாங்க சும்மா விட்டுட்டு இருக்கிறதுக்கு. இது பள்ளி வாயல் சொத்து.
எத்தனையோ மதரசாக்களின் சொத்துகள் வீணாக்கப்படுகிறது. அது யாரிடையும் இல்ல, அது அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்யப்பட்டது. இருக்கிற நிர்வாகம் அதுல பராமுகமா இருப்பாங்கண்டா அவங்களை நியமிச்ச நாங்க தட்டி கேட்கணும், நாங்க அதை பேசணும். எனவே பெரியவர்களே, சகோதரர்களே, நாங்க எந்த நிர்வாகத்தை முன்னுக்காக்குறோமோ அவர்கள் அந்த பள்ளிக்குரிய வக்ஃப் சொத்துகளை பாதுகாக்கக்கூடிய தைரியம் உள்ளவர்களா இருக்கணும், பள்ளியை பாதுகாக்கிறவங்களா இருக்கணும். எந்த பக்கத்தாலையும் பள்ளிக்கு ஆபத்து வராமல் முன்வரக்கூடியவர்களா இருக்கணும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க முன்னுக்காக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் கொஞ்சமாவது மார்க்க அறிவுள்ளவர்களா இருக்கணும். இன்னைக்கு எத்தனையோ நிர்வாகிகள் நாங்களும் நிர்வாகம் செய்யணும் அப்படின்னு முன்னுக்கு வராங்க. சூரா ஃபாத்திஹா ஓத தெரியா, அத்தஹியாத்து தெரியா, தொழுகையே இல்ல. ஃபாத்திஹாவும் அத்தஹியாத்தும் இல்லண்டா தொழுகையே இல்ல. தொழுகையே கபூலாகாத சீதேவிகள் ரப்புடைய வீட்டை நிர்வாகம் செய்ய தயாராகிறாங்க. மிகப்பெரிய சமூகமே பின்னடைகிறதுக்கு காரணமாக அமையும். அதனால நாங்க ஒருவரை பிரேரிக்கிறோமா, ஆமோதிக்கிறோமா, அல்லது ஒருவருக்கு ஓட் பண்றோமா, இவர் நிர்வாகியா இருக்கிறதுக்கு தகுதி என்று சொல்றோமா, அவர்கிட்ட கொஞ்சமாவது மார்க்கத்தை பத்தி அறிவு இருக்கணும், குர்ஆனை பத்தி அறிவு இருக்கணும். அப்படி இல்லாதவங்களை முன்னுக்காக்குவோம்டா சமூகமே மடமையில் இருக்கும், சமூகமே மடமையில தள்ளப்படுவாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே நேரம் சில நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்டதற்கு பின்னால் அந்த நிர்வாகத்தில் தகுதி இல்லாதவர்கள் இருக்கிறாங்க. யாராவது ஒரு ஆள் 2 பேர் வந்துட்டாங்க, யாரோ ஒருவர் அவரை பிரேரிச்சாரு, இன்னும் ஒருவர் ஆமோதிச்சார். 15 பேர் நிர்வாகத்தில் 2 பேர் தகுதி இல்லாதவர்கள் வந்துட்டாங்கன்றதுக்காக இந்த நிர்வாகத்தில் இவர் இருக்கிறார், அவர் பொருத்தம் இல்ல, அதனால நான் அவர்களுக்கு கை கொடுக்க மாட்டேன் என்று ஓரமாகிறது இல்ல புத்தி. எல்லாருமா சேர்ந்து நடக்க கூடாதது நடந்துட்டு எல்லாருமா சேர்ந்து அவருடைய ஹக்குல துஆ செய்வோம், அவரை தகுதியுள்ளவர்களா மாற்றுவோம், அவருடைய சீர்திருத்தத்துக்காக ரப்பிடத்தில் மன்றாடுவோம். வெளியே நின்று கொண்டே இப்படியானவங்க வந்திருக்கிறாங்க, இவங்க எல்லாம் தகுதியான ஆக்கலான்னு பேசினா பேசுற நாங்க குத்தவாளிகளாகிறோம். எனவே அப்படி யாராவது தற்சமயம் தகுதி இல்லாதவர்கள் வந்துருவாங்க என்றிருந்தால் அவர்களை அவர்களுடைய ஹக்குல துஆ செய்து அவர்களை மாற்றுவதற்குரிய முயற்சியை செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நிர்வாகம் புதிதாக தெரிவு செய்யப்பட்டாலும் சரி, செய்தவர்களும் சரி, இவ்வளவு காலம் செஞ்சு கொண்டு இருக்கிறவங்களும் இஹ்லாஸ பாதுகாக்கணும், இஹ்லாஸ பாதுகாக்கணும். செஞ்சவங்க அடுத்தவங்களை பார்த்து ஏழுண்டா செஞ்சு காட்டுங்க பார்க்க, நாங்க செஞ்ச மாதிரி யாருக்கு செய்யலும் இஹ்லாஸுக்கு மாற்றமானது. அல்லது புதுசா வாரவங்க பாருங்க நாங்க எப்படி செஞ்சு காட்டுறோம், இதெல்லாம் இஹ்லாஸுக்கு மாற்றமான பேச்சுகள்.